வணக்கம். நேரு சினிமா விமர்சனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் நாகார்ஜுன் என்பவர் இயக்கத்தில் வெளிவந்துள்ள கல்கி 2898 AD என்கின்ற திரைப்படத்தின் விமர்சனத்தை பார்ப்போம். இது ஒரு பேன் இண்டியா மூவி, பல மொழிகள் வெளிவந்துள்ளது. நான் பார்த்தது தமிழ் மொழியில் தான் நான் பார்த்தேன். இந்த படத்துடைய கதையெல்லாம் நம்ம கொஞ்சம் சொல்கிறேங்க. நடித்தது யாருன்னு சொல்லப்போனால் ரொம்ப பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ அதில் நம்ம போக வேண்டாம். இசை சந்தோஷ் நாராயணன். படம் தொடங்கும் போது மகாபாரத இறுதியிலிருந்து தொடங்குகின்றது. ஸோ மகாபாரத அந்த கடைசி எப்படி முடியும்ன்றதை நான் படித்தது நான் சொல்கிறேன். முதல்ல உங்களுக்கு கௌரவர்கள் எல்லாருமே இறந்துருவாங்க. அதில் 3 பேர் மட்டும் தப்பி பிழைப்பார்கள். அது யாருன்னா கிருதவர்மா, கிருபாச்சாரியார் மற்றும் அஸ்வத்தாமா என்பவர்கள். சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, நைட்டில் போயிட்டு பாண்டவர்கள் கேம்பில் தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாரையும் கத்தியில் வெட்டி சாவடிச்சிருவாங்க. அதில் பஞ்சபாண்டவர் இருக்க மாட்டாங்க, கிருஷ்ணன் அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்களாம் உயிரோடு இருப்பாங்க. ஸோ அடுத்த நாள் விஷயம் தெரிய வந்தோடனே இவங்க அஸ்வத்தாமையை தேடி ரொம்ப கோபத்தோடு போவாங்க. அர்ஜுனன் அப்போ அஸ்வத்தாமையை கண்டுபிடித்து விடுவார். அப்போது போகிற வழியிலே கிருஷ்ணன் சொல்லுவார், நல்லா கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக போர் முடிந்து விட்டதுன்னு நினச்சி போகாத, ரிலாக்ஸாக போகாத. ஏன்னா அவங்க அந்த அம்பு விடும்போதெல்லாம் மந்திரம் சொல்லி தான் விடுவாங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு போகணும்னு சொல்லுவார். அது மாதிரி அவர் போகும்பொழுது அஸ்வத்தாமையை கண்டுபிடிப்பார். அப்புறம் சண்டைக்கு வான்னு சொன்ன உடனே அவர் சண்டை போடுவார். அந்த சண்டையில் கொஞ்சம் அப்படியே தீவிரமாகிட்டே போகும்போது கடைசியில் என்ன பண்ணுவார், அஸ்வத்தாமா பிரம்மசிரஸ், அதாவது பாசுபத அஸ்திரம் என்று ஒரு அஸ்திரம் உண்டு. அதாவது சிவனுடைய அஸ்திரம் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன். அதை எடுத்து விட்டுருவார். ஸோ அதை எடுத்து விட்ட உடனே அது வேறு வழியில்னு சொல்லிட்டு அர்ஜுனனும் அதே அம்பை விட்டுருவார். உடனே இல்லை என்னாகும்னா வானத்தில் தேவர்கள்லாம் கூடி, இல்லை நீங்கள் 2 பேர் சண்டை போகிறதுக்காக இந்த அஸ்திரம் அட்டாக் பண்ண வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. இது தாக்கினா அந்த மொத்த உலகமே அழிந்து விடும். அதனால் இந்த அஸ்திரத்தை நீங்கள் செய்யக்கூடாது, இது தவறு அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் சொல்லுவார் அர்ஜுனன்ட்ட, நீ திருப்பி வாங்கிக்கோன்னு சொல்லுவார். அர்ஜுனனுக்கு அந்த மந்திரம்லாம் ஞாபகம் வச்சுருந்தனால அவர் திருப்பி எடுத்துப்பார். அப்போது அஸ்வத்தாமாவுக்கு அந்த மந்திரத்துடைய அந்த நினைவு இருக்காது, திருப்பி எடுக்க முடியாது. அதனால் இந்த பாண்டவர் வம்சத்தில் அபிமன்யோட ஒய்ஃப் உத்திரை இருப்பாங்க. அவங்களோட வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கும். அவர் அந்த குழந்தைய திருப்பி விட்டுருவார். ஸோ அந்த குழந்தைய போய் கொண்டு விடாது. அதை பார்த்து கிருஷ்ணருக்கு ரொம்ப கோபம் வந்துவிடும். அவர் இந்த மாதிரி வயிற்றில் இருக்கும் குழந்தையை கொண்டது மிகவும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு உயிர் கொடுத்து விட்டு அஸ்வத்தாமை சபித்து விடுவார், சாபம் கொடுத்துருவார். நீ பூமியிலே இல்லாமல் அதாவது சொர்க்கம் நரகம் அப்படியே போகாமல் ஒரு பேய் மாதிரி இங்கேயே அலைஞ்சிட்ருப்பா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு அப்படின்னு சாபம் கொடுத்து போயிடுவார். இதுதான் மகாபாரத்தில் படித்தது. அதோடு முடிஞ்சிடும். இப்போ படம் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் எப்படின்னா இதே மாதிரி தான் வருது. இப்போது அஸ்வத்தாமாக நடிச்சவர் யார் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அவர்கள். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா கேட்குறாரு, சாப விமோசனம் எதுவும் இல்லையா என்று கேட்கும்பொழுது கிருஷ்ணர் சொல்கிறாரு, அதாவது பின்னாடி கலியுகம் என்று ஒன்று வரும். அப்போ நான் அடுத்த அவதாரம் ஒன்று வருவேன். அப்போ நான் வயிற்றில் இருக்கும்போது என்னை கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அப்படியே என்னை காப்பாற்றுவேன். அந்த குழந்தையாவது இப்போ எப்படி ஒரு குழந்தை உயிரை எடுத்தியோ இதே போல் ஒரு குழந்தை உயிரை நீ காப்பாற்றுவாய், அப்போ உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று சொல்லிவிடுவார். இதுதான் படத்தில் அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா 2898 அவ்வளோ வருஷங்கள் போய்விடுகின்றது. எடுத்தோடனே ஒரு விண்கலம் மாதிரி ஒரு கம்பி ஜெயில் அப்படியே பறந்து போகிற மாதிரி போயிட்டுருக்கு. தண்ணியே இல்லை. பார்த்தா கங்கை நதியே வற்றி போய்விட்டது. கங்கை நதியில் சுட்டு தண்ணி இல்லை. அந்த மாதிரி எங்கேயுமே மரம் செடியெலாம் ஒன்றுமே இல்லை. மக்கள்லாம் போகிறாங்க, காசிக்கு போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் வாழ முடியும் என்று எல்லோரும் அங்கே போகின்றனர். இப்பொழுது என்னென்னா காம்ப்ளெக்ஸ் என்று ஒரு இடம் ஒன்று தனியாக இருக்கும். அதுவாக என்னென்னா அதில் தான் இயற்கையெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுருப்பாங்க. அதாவது உள்ளே பார்த்திங்கன்னா அந்த கடல், மரங்கள் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். நம்ம உள்ளே போக முடியாது மக்களால். இப்போ ஷாம்பாலா என்கின்ற இன்னொரு இடம் இருக்கும். அங்கே ரிபல்ஸ், அந்த காம்ப்ளெக்ஸுக்கு ரிபல்ஸ் இங்கே வசிக்கிறாங்க. இப்போ இந்த காசிக்கு போன மக்கள் அங்கே இருந்து பார்க்கும்பொழுது ஒன்றுமே அவர்களுக்கு இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை, கஷ்டப்படுறாங்க. இதுதான் ஆரம்பத்தில் வருகின்றது. இது இன்ட்ரொடக்ஷனுங்க. அப்போ அஸ்வத்தாமாவாக அப்பொழுது அமிதாப் பச்சன் அப்போதே வருகின்றார். நிறைய ஏன்னா பல்லாயிரம் வருஷம் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் நிறைய மேக்கப் நிறைய போட்டிருக்கு. இந்த படத்தில் அவர் இன்னும் ஹைட்டாக காமிச்சிருக்காங்க, ஒரு 8 அடி உயரம் மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்புறம் அங்கே தான் பிரபாஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அவர் ஒரு பவுண்டி ஹண்டர். பவுண்டி ஹண்டர்னா என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொள்ளைக்காரனை உயிரோடவோ அல்லது பின்னமாக பிடித்து கொடுத்தால் 10,000 பரிசு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அவனை போய் பிடிச்சி கொடுத்து 10,000 வாங்கிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆட்கள் தான் பவுண்டி ஹண்டர்ஸ். இது கொஞ்சம் பழைய இங்கிலீஷ் படத்தில் நிறைய வருவாங்க. இவர் அது போன்று தொழில் செய்து கொண்டு இருப்பார். இப்போ என்னென்னா முக்கியமாக அப்போ காசு என்று இருக்காது, அதாவது டாலர்ஸு, பவுண்ட் ஸ்டர்லிங் அப்படிலாம் இருக்காது, யூனிட் என்று சொல்வார்கள். அப்போ சொல்லிகிட்ருப்பாங்க. ஸோ 5 யூனிட், 10 யூனிட், 1 மில்லியன் யூனிட் இருந்தால் அது காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகலாம், என்ட்ரி போகலாம், அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு தெரியுது என்னென்னா, இந்த படத்தில் ஒரு விஷயம் நான் பார்த்தேன்.
காசு, அதாவது பணம் என்பது அப்பொழுதும் இருக்கின்றது, இன்னொன்று வெப்பன்ஸ் அழிக்கிறது அப்பொழுதும் இருக்கின்றது. இது ரெண்டு நான் பார்த்துங்க. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிவிடுகின்றேன். இப்பொழுது இந்த காசியில் வசிக்கும் மக்கள் பார்த்திங்கன்னா நல்ல காற்று இருக்காது, நல்ல குடிநீர் இருக்காது, ஒரு குப்பை கூடமாக வாழ்ந்துருப்பாங்க, நல்ல உணவு கிடைக்காது. அப்படியே ஆப்போசிட் காம்ப்ளெக்ஸ் என்ற இடத்துல வந்து அவங்க இயற்கையை ஒளித்து வைத்திருப்பார்கள். அதாவது மலை, கடல், ஆறு, அப்புறம் மரங்கள் எல்லாம் வந்து அங்கே ஒளித்து வைத்திருப்பார்கள். ஸோ எனக்கு என்னமோ இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேங்க. என்னென்னா இப்போவே பார்த்திங்கன்னா ஏழைங்க இருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து அப்படி தான் சாக்கடை ஓடும், நல்ல சாப்பாடு கிடைக்காது, நல்ல தண்ணி கிடைக்காது. பணக்காரர்களாக நான் பணக்காரர் சொல்கிறது நான் சும்மா கொஞ்சம் சொல்லலை, பெரிய பணக்காரங்க சொல்கிறேன். அவங்க இருக்கிற இடங்கள் எப்போவுமே நல்ல தண்ணி தான் கிடைக்குது, நல்ல சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்கும், அவங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. ஸோ அந்த கலியுகம்ன்றது இப்போவே இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்கு பார்க்கும்போது தோன்றியது. அதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆசை தான், என்னென்னா இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிட்டு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது. இப்பொழுது இந்த கல்கி அவதாரம் வரப்போகின்றது. அது வந்து நாம் வந்து காப்பாற்ற வேண்டும், அந்த தாயை வந்து நாம் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த ஷாம்பூவில் இருக்க ரிபல்ஸ்க்கு தெரியுதுங்க. ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, கருத்தரிக்கக்கூடிய பெண்கள், சின்ன பொண்ணாக கூட 14 வயசு 13 வயசு இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க, உள்ளே கொண்டுட்டு போயிட்டு ஆர்டிஃபிஷியலாக வந்து வச்சு கருத்தரிக்க வைக்கிறாங்க. அது கருத்தரிக்கும் பொழுது அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணுறாங்க. ஆஃப்டர் ஃபியூ டேஸ், 90 டேஸு 60 டேஸ் அப்படிலாம் வரும்போது உள்ளேருந்து சிரம் வந்து எடுக்கிறாங்க. சிரம் என்னென்னு பார்த்தேன், அது ஒரு புரோட்டீன் நிறைந்த ஒரு திரவம் போல் இருக்குது. அதை எடுத்து அந்த காம்ப்ளெக்ஸில் வந்து மெயின் வில்லன் இருக்கார், அவர் பேர் சுப்ரீம், அவருக்கு வந்து அதை கொடுக்குறாங்க. அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா 150 நாட்களுக்கு மேலே அந்த பெண்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று. ஆனால் இவங்க ஆர்டிஃபிஷியலாக செய்வதனால அது ஒரு 90 நாட்களுக்கு மேலேலாம் வந்து 90 நாள் தான் கடைசியாக வரும். அதுக்கு மேலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரு நிற்பதில்லை, அந்த பெண்ணும் உயிரோடு இருப்பதில்லை. அதனால் இவங்க பெண்களை பிடித்து கொண்டு வந்து இது போன்று செய்து கொண்டிருக்கின்றனர். அங்கே தான் தீபிகா படுகோன் அவர்கள் 90 நாட்களை கடந்து கொண்டு அவர் கர்ப்பிணியாக இருப்பார். ஆனால் இது விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷனில் அது மிஷினில் காமிப்பாங்க, அதில் அவரை வந்து காட்டி கொடுக்காது, அவர் தப்பித்து கொண்டு இருப்பார். ஸோ இப்போ அவர் தான் வந்து அந்த கல்கி அவதாரத்துடைய அந்த குழந்தைய வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறார் என்பது அர்த்தம். ஏன்னா இது வேறு யாருக்கும் தெரியாது. இப்பொழுது சுப்ரீம் அந்த வில்லனை பார்ப்போம். அது வேறு யாரும் இல்லை, நமது கமல்ஹாசன் அவர்கள் தான். அவருக்கு என்னென்னா சிரம் கொண்டு போய் அவரே உள்ளே எலும்பு கூடு மாதிரி இருக்காருங்க. சிரம் கொண்டு போய் உடம்புல வைக்கிறாங்க. அதை வச்சுனே உள்ளே போயிட்டு அவருக்கு உயிர் வருது. அவர் வயநாடான் தம்பன் ஒரு பழைய ஆள் ஒரு மலையாள படம் நடித்தார். அதில் அப்படி தான் அவர் கிழவனாகிடுவார். இளம் பெண்களை வந்து ட்ராக்குலா மாதிரி ரத்தத்தை குடிச்சா திருப்பி அந்த மாதிரி இருக்கார். இது ரொம்ப ப்ராஜெக்ட் கேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது தீபிகா படுகோன் அவர்களை தப்பிக்க வைக்க அங்கே உள்ளே இருக்க ஒரு பெண் உதவுகின்றார், தப்பித்து விடுகின்றார். இப்பொழுது என்னவென்றால் ஷாம்பூல இடத்துக்கு தீபிகா படுகோன் அவர்கள் வந்து விடுகின்றார். அப்புறம் அங்கே இருக்க காம்ப்ளெக்ஸில் இருக்க அந்த ஆர்மிலாம் இவங்களை பிடிக்க வந்து கொண்டிருக்கின்றது. அஸ்வத்தாமாக இருக்கும் அமிதாப் பச்சன் அவர்களை காப்பாற்றுகின்றார். இப்போ இந்த பவுண்டி ஹண்டர் தானே நமக்கு பிரபாஸ் அவர்கள். அவர் வந்து ஆஸ் யூஷுவல் அவர் வந்து பாகுபலி மாதிரி தான் பயங்கர வீரெல்லாம் காமிச்சிட்ருக்காரு, பயங்கர ஸ்ட்ரென்த்லாம் காமிச்சிட்ருக்காரு. ஸோ அது ஒரு டிப்பிக்கல் தெலுங்கு இதில் வர மாதிரி தான் இருக்குது. அவர் வந்து இந்த பெண்ணை கொண்டு போய் திருப்பி கொடுத்தா காசு வரும் என்று அவர் முனைகின்றார். ஸோ இதில் என்ன நடக்கின்றது என்பது தான் திரைப்படத்தினுடைய மீத கதை. முக்கியமான விஷயங்களாக பார்ப்போம். முதலில் நடிப்பு என்று வரும்பொழுது அமிதாப் பச்சன், பிரபாஸ் இருவர் நடிப்பும் நன்றாக உள்ளது. ஆனால் அமிதாப் பச்சன் வந்து நிறைய மேக்கப் போட்டிருக்காங்க. ஸோ இந்த உணர்ச்சிகள்லாம் காமிப்பாங்க முகத்தில். அஃப்கோர்ஸ் அவர் ரொம்ப சீனியர் ஆக்டர் அவர், அதனால் அவ்வளோ தெரியவில்லை, இருந்தாலும் நன்றாக இருக்கின்றது. தீபிகா படுகோன் அவர்களும் நன்றாக நடித்திருக்கின்றார். அந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிற இதில் அவங்களுக்கு ஒரு தாய்மை அந்த விஷயத்தில் நல்லா காமிச்சிருக்காங்க. பிறகு மற்றெல்லாம் ஒன்றும் பெரிதாக இல்லை. நிறைய பேர் ஆனால் பெரிய கூட்டம் நடித்திருக்கின்றது. மற்றபடி ஒன்றும் பெரிதாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இசை என்று பார்க்க போனால் சந்தோஷ் நாராயண் பிஜிஎம் வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடுங்க. அது ஒன்றுமே இல்லைங்க. என்னமோ சவுண்ட் ஏதோ போட்டு போகிற, என்னமோ ஒரு எப்படி சொல்கிறது, ரேண்டமாக ஏதோ போடுற மாதிரி போட்டுருக்காரு ஃபைட்லாம் வரும்பொழுது. கேமரா அண்ட் எடிட்டிங் நன்றாக இருக்கின்றது. ஒவ்வொரு சீன்ஸும் வந்து அவங்க அந்த நான் பின்னாடி அடுத்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் வர சீன்ஸ் அழகாக போட்டு கொண்டு போயிருக்கின்றனர். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் தாங்க. ஏதாவது படம் ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா, ஃபைட்ஸு மற்ற எல்லாமே இந்த உருவங்கள் வருவது, அப்புறம் அவனை சுற்றி மிஷின்ஸ் வருவது. பிரபாஸ் கூட பார்த்திங்கன்னா அமேசான் அலெக்ஸா மாதிரி அவர் ஒரு அசிஸ்டன்ட் வச்சுருப்பார், அது பேர் புஜி. அவரோட பேசிக்கிட்டு இருக்கோம். அது குரல் கொடுத்தவர் வந்து யாருன்னா கீர்த்தி சுரேஷ் அவர்கள். அது ரொம்ப ஒரு நக்கல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி சில கொஞ்சம் காமெடியெலாம் கொஞ்சம் வரும் வச்சுக்கோங்க.
மற்றபடி அந்த விண்கலங்கள் பறப்பது, சண்டை போடுவது, அப்புறம் வந்து இந்த பர்சனலாக வந்து சில அந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான அந்த கட்டடங்கள் அல்லது ஒரு எப்படி சொல்வது, அது வந்து ஒரு குகைகளாக இருக்கும், இல்லை அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போனால் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான ஒரு வினோதமான ஒரு தோற்றமுடைய கட்டடங்கள், இது எல்லாமே வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அருமையாக செய்திருக்கின்றனர். ஆனால் எனக்கு என்னவென்றால் சில ஆங்கில படங்களை நினைவூட்டது போல் தோன்றியது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பு வச்சுட்ருப்பார். லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் பார்த்திங்கன்னா அதில் ஒருத்தர் வருவார், அவர் அதே மாதிரி ஒரு பெரிய கம்பு வச்சுருப்பார், அதை வச்சு தான் அவர் ஃபைட்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தது. காஸ்டியூம்ஸ் என்று பார்க்கும்பொழுது இந்த கொஞ்சம் வில்லன்கள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு மேட் மேக்ஸ்னு ஒரு படம் வந்தது, இங்கிலீஷ் படம், அந்த படத்தில் போட்டிருந்தா கொஞ்சம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருந்தது. ஸோ நம்ம நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நினைவுபடுத்தியது. அதனால் ஒன்றும் குறையாக ஒன்றும் இல்லை. கடைசியாக பார்க்கும்போது டைரக்ஷன் ஒரு நல்ல முயற்சியை எடுத்திருக்கின்றார். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கொஞ்சம் வசனம், இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஆனால் ரொம்ப நன்றாகத்தான் செய்திருக்கின்றார். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், ஆக்சுவலாக நான் டைட்டில்ஸ் போடும்போது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் யார் இருப்பான்னு சொல்லி பார்க்குறதுக்கு உட்காந்து பார்த்தேங்க. அது பார்த்தா போய்கிட்டே இருக்குது. பெரிய டீம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா கம்பெனியாக இருக்குது, இண்டிவிஜுவல் நேமாக இருக்குது, அது பெரிய லிஸ்ட் வருது. ஸோ அதனால் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அண்ட் அந்த இதில் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய செய்திருக்கின்றனர். இதை வந்து தியேட்டரில் தான் பார்க்கணும். அதனால் டைரெக்ஷன் வந்து பார்க்கும்பொழுது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு இதை அழகாக பொருத்தி நமக்கு நன்றாக வந்து கொடுத்திருக்கின்றார் பார்ப்பதற்கு. இந்த திரைப்படத்தை பார்க்கலாமா வேண்டாமா என்ற நம்முடைய கருத்துக்கு வருவோம். இது ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு நிறைய யூஸ் பண்ணி ஒரு ஆங்கில படத்திற்கு இணையாக நம்ம ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்முடைய ஒரு சரித்திரத்தை, ஒரு இதிகாசத்துடைய ஒரு இதையும் கனெக்ட் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓரளவு வெற்றியும் கண்டிருக்கின்றனர். இது வந்து எக்ஸலண்ட் என்று இல்லை என்றாலும் வெரி குட் என்று நம்ம சொல்லலாம். நீங்கள் இந்த திரைப்படத்தை, இப்படிப்பட்ட திரைப்படத்தை உங்களுக்கு பிடித்தால் தாராளமாக நீங்கள் திரைப்படத்தை பார்க்கலாம். ஆனால் தயவு செய்து இந்த திரைப்படத்தை தியேட்டரில் சென்று பாருங்கள். பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த மன நிறைவு கிடைக்கும். ஓடிடியில் நம்ம டிவிலலாம் பார்த்தா நமக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காதுங்க. இதுவே திரைப்படத்தை பற்றிய என்னுடைய தனிப்பட்ட எண்ணம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள். நீரதி சேனலுக்கு இதுவரை செய்யாமல் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அது மட்டுமல்லாமல் பிடித்திருந்தால் லைக் அதையும் ஒரு கிளிக் பண்ணுங்கள். உங்களை மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் விரைவில் சந்திக்கின்றேன். அதுவரை என்றென்றும் நன்றியுடன் வணக்கம்.